பிரைஸ் தி லார்ட். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அபிரகாமினுடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. காரணம், எப்பொழுதும் நமக்கு இருக்கிற விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் மாற முடியும் என்று சொன்னால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் நம்பும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசம் பலவீனப்படாமல் உயர ஆரம்பிக்கிறது. அபிரகாம் அந்த விசுவாசத்தில் வல்லவனாகவும் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் முழு நிச்சயமாய் முதலாவது அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான். இரண்டாவதாக, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய மகிமை என்ன என்பதை அறிந்து தினந்தோறும் அந்த வாக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தை அவன் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தை விசுவாசித்து நம்முடைய வாயினால் அதை அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை முதலாவது நம்ப வேண்டும். இரண்டாவது, அந்த வாக்கு பண்ணினவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அபிரகாம் விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும், அவர் விசுவாசிக்கிற நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து உயிர்ப்பித்தவரை நாம் விசுவாசிக்கிறபடியால், அந்த விசுவாசத்தின்படி அதை நாம் நம்புகிறபடியால் நமக்கும் அது நீதியாக எண்ணப்படும். இன்றைக்கும் எந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தம் காலங்கள் ஆனாலும் தாமதமானாலும் அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். இன்றைக்கு அந்த வாக்கு நிறைவேறும். அதில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுவீர்கள். எந்த நன்மைகளையும் ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. God bless you.